ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃப்ரோ தமிழ் ஃபேமிலி. இன்றைக்கி நாம் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு திரும்பி ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலி அதை ப்ராசஸ் தான் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இந்த இண்டிகோ மிஷன்லேருந்து நம்ம போர்டிங் பாஸ் கண்டிப்பாக எடுக்கணும். போர்டிங் பாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம டிக்கெட்டு மேலே இருக்கிற பிஎன்ஆர் டைப் பண்ணிட்ட உடனே நம்மளுக்கு இந்த போர்டிங் பாஸ் கிடைக்கும். உள்ளேயே இந்த மிஷன்லேருந்து கிடைக்கும். இது எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே போய் க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மிஷன்லேயே நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். எங்களுக்கு கடைசியாக நான் எடுத்துட்டோம். இப்போ நம்மளுடைய லக்கேஜை வந்து நம்ம லக்கேஜில் போய் போட போகிறோம். வாங்க போகலாம். பாய். நம்மளோட ஆல்ரெடி நிறைய லக்கேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம சென்னையில் ஒரு மாதம் ட்ராவல் பண்ணிட்டோம். ஒரு மாதத்துக்கு மேலேயே நான் என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ யாராவது பேபி எல்லாம் வச்சு ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த இடம் அவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கு தனியாக கொடுப்பாங்க. நம்ம க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தனியாக ஈஸியாக போயிட்டு வாங்கலாம். இங்கே தான் லக்கேஜ் போடுற இடம். எவ்வளோ லக்கேஜ் நம்மளோட ஒரு ஆளுக்கு 15 kg கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். இந்த லக்கேஜை வந்து நம்ம போட்டுட்டு நம்ம போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு இப்போது நம்ம செக்கிங் பண்ணணும். செல்ஃப் செக்கிங் நடக்கும். இந்த செல்ஃப் செக்கிங் முடிச்சுட்டு, ஏன்னா லக்கேஜ் செக்கிங் ஆல்ரெடி பண்ணிட்டோம், செல்ஃப் செக்கிங் நடக்குது. அது பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெயிட்டிங்காக நம்ம கேட் நம்பர் அந்த போர்டிங் பாஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. எங்களோட கேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 இருந்தது. அங்கே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியாக கூப்பிட்டாச்சு எங்களை. நாங்கள் உள்ளே போகிறோம். நான் நினச்சேன் நிறைய பேர் வரமாட்டாங்க நைட் டைமில் நினச்சேன். பட் நைட் டைமில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. சென்னையிலேருந்து டெல்லிக்கு நம்மளோட சென்னைக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன் போகிறதுக்கு நைட் டைமில். டே டைமில் ஓகே, பட் நைட் டைமில் நிறைய பேர். ஓகே, ஸோ சில ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அட்டாச் பண்ணியிருப்பாங்க அந்த ஃப்ளைட்டோட அந்த சப்வே மாதிரி. இதில் அப்படி தான் இருந்தது பாருங்கள். நம்ம பஸ்ஸில் போக வேண்டிய அவசியம் இல்லை. சில ஃப்ளைட்டில் வந்து பஸ்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ளைட்டில் வர்ற மாதிரி இருக்கும். உள்ளேயே இருக்கும். இங்கே அப்படி அட்டாச் பண்ணியிருந்தது பாருங்கள். இதுதான் நம்மளோட லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற அந்த சின்ன வண்டி மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற இதில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு அது ஃப்ளைட்டு உள்ளே அவங்க ட்ராப் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைனலாக நம்ம நம்மளோட போர்டிங் பாஸ் செக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் பாருங்கள். அப்படியே ஏர் சிஸ்டருக்கு வணக்கம் மேடம் சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டேன். ஹாய். இதுதான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கும். இங்கே தான் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு. இது பிஸ்னஸ் கிளாஸு. இது உள்ளே வந்து நார்மலாக இருக்கும் எக்கனாமி. நம்ம எக்கனாமி தான் எடுத்தோம். நம்மளோட 3 சீட்டில் நம்ம உட்காந்துட்டு ஹாயாக ஜாலியாக போனோம். ஏன்னா 2 சீட்டாக இருந்ததுன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் குழந்தைய வச்சுட்டு. 3 சீட்டாக இருந்ததால் நம்ம ஜாலியாக ஃபேமிலியோடு உக்காந்துன்னு போனோம். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு, என்னடா இது நம்ம ஃபேமிலியை விட்டு போகிறோமே, இவ்வளோ நாள் இருந்தோமே, நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்ததுங்க ஃபேமிலி கூட. ஆனால் வரும்போது தான் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அழுதுகிட்டே மனசுக்குள்ளேயே அழுதேன். ஏன்னா நானும் அழுதேன், என் ஃபேமிலி அழுதுருவாங்க எனக்கு தெரியும். அதில் வந்து நான் அழுவாமல் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். என்னோடய வீடு தான் இங்கே இருக்கு டெல்லியில், என் ஃபேமிலியெல்லாம் இங்கே. ஸோ ஓகே, இப்போ ஏர் ஹோஸ்டஸ் பாருங்கள், ட்ராவலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. ஏதாவது ஃப்ளைட்டில் இன்கேஸ் ஆகிடுச்சுன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், சீட் பெல்ட் போடணும். அவங்க இடையில வந்து சொல்லிட்டு போவாங்க. இருந்தாலும் இது ஃபஸ்ட்டு சஜஷன் நம்மளுக்கு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம சென்னை நகரம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ளைட்லேருந்து நைட் டைமில் இவ்வளோ லைட்டு வெளிச்சமாக அழகாக இருக்குது பாருங்கள். கடல் தெரியுதா பாருங்கள். இங்கேருந்து ஒரு நீட்டாக ஒரு பிளாக்காக இருக்குங்களா, அதான் கடல். அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே நாங்கள் சாப்பிட்ட சின்ன சின்ன ஸ்நாக்ஸு ஜஸ்ட் ஒரு மெமரிக்காக நாங்கள் எடுத்தோம். இது அப்புறம் நான் சப்பாத்தி கூட இங்கேருந்து எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் பாருங்கள், ஃபைனலாக நான் டெல்லிக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் கூடமா 12 மணி இப்போ கரெக்டாக 12 o'clock இந்த மிட் நைட் பாருங்கள். உள்ளே இறங்கி நான் சொன்ன மாதிரி போகிறதுக்கு முன்னாடி சில டைமில் பஸ்ஸில் தான் போகணும், சில டைமில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். கரெக்டாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம் பாருங்கள். பைலட் கூட நம்ம கூட தான் வராரு. இது லாஸ்ட்டு பஸ் நாங்கள் இறங்குது. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டாங்க பஸ்ஸில் ஏறி. இப்போ நாங்கள் தான் லாஸ்ட்டு பஸ் வந்து சேர்ந்துட்டோம். எங்களுடைய டெல்லிக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஒரு ஹாய் சொல்லிக்கலாம். நம்ம நிறைய அங்கேருந்து ஒரு பிக்சர்லாம் எடுத்துகிட்டு போனோம். இதுதான் வந்து லக்கேஜ் நம்மளோட லாஸ்ட்டில் எடுக்கிற ஒரு இடம். இந்த மாதிரி இருக்குல்ல, ரெட் கலரில் சைடில் பார்த்தீங்களா, 10க்கு கீழே இருக்கா,
எடுத்துகிட்டு ஆயா ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.